ஹாய், வெல்கம் டு இறையனிதழ். இது ஒரு ஃபேமிலி டைம்ங்க. எல்லோரும் ஃபேமிலியாக இருக்கும்போது நிறைய விஷயங்கள் நடக்கும். அந்த இடத்துல நம்ம இருந்திருந்தாலும் அதை ஃபீல் பண்ணியிருந்தாலும் மோர் தென் 2 இயர்ஸ் ஆகும்போது அதில் சில விஷயங்கள் தாங்க ஞாபகம் இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே நம்ம மறந்துடுவோம். அதே ஒரு வீடியோவாக இருக்கும்போது ஒவ்வொரு டைம் அதை பார்க்கும்போதும் அதை பற்றி பேசும்போதும் நம்ம ஃபேமிலியில் நியூவாக ஒருத்தங்க வரும்போது இதெல்லாம் பண்ணோம், இப்படியெல்லாம் இருந்தோம் அப்படின்னு சொல்லும்போது வர ஃபீலிங்ஸ், எமோஷனல்ஸ் வார்த்தையால் சொல்ல முடியாதுங்க. மறுபடியும் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்காதா, அந்த ஏஜுக்கு போயிட மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. அதை நான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டேன். வீடியோஸ் எவ்வளோ மெமரிஸ் கொடுக்குது அப்படிங்கிறத. இது ஒரு பரோட்டா மேக்கிங் வீடியோ தாங்க. எல்லோரும் ஃபேமிலியாக இருந்தப்போ ஒரு நாள் பரோட்டா போட்டிருந்தோம். எல்லாருக்கும் பெருசாக பரோட்டாலாம் போட தெரியாது. நான் ஒரு டைம் மட்டும் போட்டிருந்தேன். அதுவும் நூல் பரோட்டா தான் போட்டிருந்தேன். அது போட்டு முடிக்கிறதுக்குள்ளே ஐயையோ இவ்வளோ வேலை செய்யணுமா இந்த பரோட்டாவுக்கு அப்படிங்கிற மாதிரி ஆகி போச்சுங்க. ஆனால் இந்த பரோட்டா போட்டதுக்கப்புறம் அட இவ்வளோ ஈஸியாக நீ எப்போ வேணாலும் பரோட்டா போடலாம் அப்படிங்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு. அவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு. எல்லாருமே பரோட்டா போட்டு பழகிட்டோம். இந்த பரோட்டாவுக்கு வந்து பால், மைதா, எக்கு, உப்பு இது 4 தாங்க தேவைப்படும். இதில் முக்கால்வாசி பால்லையே பிணையிற மாதிரி தான் இருந்துச்சு. தண்ணி தேவைக்கேற்ப ஒரு 1/2 டம்ளர் மட்டும் ஆட் பண்ண மாதிரி இருந்துச்சுங்க. அண்ணன் தம்பியெல்லாம் போட்டி போட்டு பிணைஞ்சாங்க. நீ மட்டும்தான் பிணைவியா, நானும் பிணைவேன், கடைசியில் தூக்கி போட்டெல்லாம் பிணைஞ்சாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு பரோட்டா வருமா அப்படிங்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு. அதுக்கப்புறம் வெளியில் டேபிளில் கொண்டு போட்டு உருட்ட ஆரம்பித்தோம். நல்லா உருட்டி அமுத்தி பிணைஞ்சாங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும்னு சொன்னாங்க. ஒரு அண்ணா இருந்தார். அவர் தான் பரோட்டா பிணையருக்கு எல்லாமே என்னென்ன போடணும் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரை எல்லாமே சொல்லி கொடுத்தாரு. அவர் கையில் எண்ணெய் தேய்ச்சி நல்லா இழுத்து பிணையணும்னு சொல்லி கொடுத்தாரு. அவர் சொல்லி கொடுத்த மாதிரியே இவங்களும் பிணைஞ்சாங்க. ஃபைனலாக பிணைஞ்சு முடிச்ச பின்னாடி ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி அது மேலே இந்த மாவை வச்சு மேலே ஒரு லேயர் எண்ணெய் ஊற்றி ஈரத்துணி போட்டு மூடி வச்சிடணுங்க. 2 மணி நேரம் இது ஊறினா தான் நல்லா சாஃப்டாக வரும்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பரோட்டா எப்படி போட்டேன்னு பார்க்கலாம். பாய்.